வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கர்மா பதிவின் தொடர்ச்சி. இன்று நாம் காண இருப்பது சனிக்கர்மா. சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சனிக்கர்மா அப்படி என்று சொல்லக்கூடியது சனியினுடைய காரக உறவுகள் என்று பார்க்கும்போது மூத்த சகோதரம், சித்தப்பான்னு சொல்வது அப்பாவுடைய தம்பி, மற்றும் மாமியார். மாமியார் நல்லா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஜீவன குறைகள்லாம் இருக்காதுங்க. நிறைய பார்த்துருக்கேன் நான். மாமியார் கஷ்டப்படுறாங்க, மாமியார் சரியில்லை, அந்த மாதிரி மாமியார் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஜீவன குறைபாடுகள் கொஞ்சம் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணுங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மூத்த சகோதரன் நல்லவனா கெட்டவனா அவங்க கூட பிரச்சனை பண்ணிக்கூடாதுங்க. தந்தை கூட பிறந்த அடுத்த தம்பி அல்லது அத்தை, அடுத்த இளைய சகோதரம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சனி தான் குறிக்கும். இந்த காரக உறவுகளுக்கு அதே போல் ஆளடிமை வர்க்கம் என்று சொல்லப்பட்டது, அடிமை தொழில். நம்மக்கிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் சனி. வேலையாட்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு உண்டானதை சரியாக கொடுத்துடணும். இந்த கூலியில் என்ன பண்ணக்கூடாதுங்க, வேலையை வாங்கிட்டு கூலியை குறைச்சி தரக்கூடாது. அவர்கள் மனம் சங்கடப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஸோ இவ்வாறாக இந்த காரக உறவுகளுக்கு நாம் முன் ஜென்மத்திலே செய்த நன்மையும் தீமையும் இந்த ஜென்மாவிலே நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைந்து விடுகிறது. நற்கர்மா என்பது சாதகமாக அமைஞ்சிருது. சாதகமாக அமைஞ்சிட்டா இவங்களுக்கு நல்ல ஆயுள், தீர்க்க ஆயுள் இருக்கும். வேலை வாய்ப்புகள், நல்ல பிரகாசமான தொழில்முறை அமைப்புகள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்ல 4 பேரை வச்சு வேலை செய்து அதனால் அவர்களுக்கும் நன்மை, இவர்களுக்கும் நன்மைங்கிற மாதிரி நல்ல ஒரு சிறப்பாக வேலையாட்களுடைய அனுசரணை நல்லாயிருக்கும். அண்ணனுடைய சப்போர்ட் இருக்கும், சித்தப்பாவுடைய சப்போர்ட் இருக்கும், மாமியார் சப்போர்ட்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் இந்த நற்கர்மா நமக்கு பயன் தரும். தீய கர்மாவாக இருந்தால் நாம் முன் ஜென்மத்திலே இவர்களுக்கு கஷ்டங்களை, பாவங்களை செய்திருந்தால், துன்பங்களை செய்திருந்தால், ஏமாற்றி இருந்தால், இது எல்லாமே நமக்கு நெகட்டிவாக போயிடும். ஆயுள் பாவங்கள் பிரச்சனை வரும், கண்டங்கள் வரும், வேலையாட்கள் அமைய மாட்டாங்க, தொழில் வந்து கடைசி வரைக்கும் கஷ்டமாகவே இருக்கும், மாமியாரால் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், மாமியார் நமக்கு வில்லியாக மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இங்கே நெகட்டிவ் கர்மாவை குறிக்கிறது. சனிக்கர்மா பெற்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது புனர்பூசம், சுவாதி மற்றும் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற வீட்டில் இந்த 2 அமைப்பு இருக்குங்க. அதாவது தீர்காயுள் உள்ளவங்க இருப்பாங்க, அதே நேரத்தில் சின்ன வயசில் போனவங்க இருப்பாங்க. குழந்தையிலே போயிடுச்சு சார், 1 வயசில் போயிடுச்சு, சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க, அகால மரணம் அடைந்து விட்ட ஜாதகங்கள் இந்த புனர்பூசம், சுவாதி மற்றும் அவிட்ட நட்சத்திரம். இதிலே குழந்தைகள் பிறந்தால் அல்லது உங்களுடைய லக்னாதிபதி லக்ன புள்ளி இருந்தால் உங்கள் குடும்பத்திலே இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணிடணுங்க, பித்ரு சாந்தி செய்து அந்த மாதிரி இறந்து போனவர்களுக்கு திரி தர்ப்பணங்கள் சரியாக தர வேண்டும். காகத்துக்கு அன்னமிட வேண்டும். ஏன்னா சனின்னா காகம், காகத்துடைய ரூபம், காகம் வந்து சனியினுடைய வாகனமாக வருகிறது. முதியோர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். முடிந்தவர்களுக்கு உடல் உபாதை உள்ளவர்களுக்கு தர வேண்டும். அநாதை பிரேத சம்ஸ்காரம் என்று சொல்வார்கள். அதாவது இறந்து போனவர்கள், திக்கற்றவர்கள், சார் எடுத்து புதைக்கிறது கூட ஆள் இல்லை, ரோட்டில் அடிபட்டு கிடந்தார், யாருன்னு தெரியல, யாரும் கிளைம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், அதே போல் இந்த கர்ம காரியங்களுக்கு உதவிகளை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுங்க, சனியினுடைய இந்த கர்மா நெகட்டிவ் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி உங்களுக்கு அது பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த புனர்பூச நட்சத்திரம் அதிதி நட்சத்திரம் என்று பெயர். அதிதி தேவோ பவா என்று சொல்வார். ஸ்ரீராமர் வந்து புனர்பூசத்திலே ஜனனம். அவர் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சகோதர விருந்தோம்பல் இதெல்லாம் அவருக்கு வந்து சிறப்பாக இருந்தது. ஏன்னா சனியினுடைய நற்கர்மாவிலே அவர் பிறந்தவர்.
குவனோட ஐவரானம் சுக்ரீவனோட அறுவரானம்னு அங்கங்கே போகிற இடத்துலாம் என்ன பண்ணிடுவாருங்க, சகோதர உறவுகளை மேம்படுத்தி கொண்டே போவார். சகோதரத்துவத்தை அந்த காலத்திலே அவர் என்ன பண்ணி இருக்காருங்க. இப்போ நம்ம இஸ்லாத்தில் சொல்கிற மாதிரி சகோதரத்துவம் முக்கியமாக பேசப்படுகிறது. அந்த காலத்திலே ராமர் வந்து பல யுகங்களுக்கு முன்னாலேயே அதனுடைய சிறப்புகளை எடுத்து காட்டியவர். புனர்பூச நட்சத்திரம் இருக்கிற இடத்துல பெரிய குடும்பமாக இருக்கும், நிறைய பங்காளிகள் இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமையை இவர்கள் அண்ணன் தம்பி உறவை வந்து பேணி காப்பார்கள், முக்கியத்துவம் தருவார்கள். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ராமர் வந்து சீதையை காட்டிலே பிரிந்திருந்தார், அந்த மாதிரி சின்ன சின்ன தோஷங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நெகட்டிவிட்டி. பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஆளடிமை வர்க்கம், சகோதர ஒற்றுமை, இது எல்லாமே நல்ல ஒரு ஜீவனம், இது எல்லாமே பாசிட்டிவ். அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது மகாலட்சுமியை சொல்லலாம், அதே போல் நரசிம்ம சுவாமியை சொல்லலாம். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிரண்யனை சம்ஹாரம் செய்வதற்காக அதாவது அந்த ஒரு பிரகலாதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சடனாக வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி தூணை பிளந்து கொண்டு வருகிறார். அது வந்து ஹிரண்யனை சம்ஹாரம் செய்வதற்காக உடனடியாக எடுத்த ஒரு அவதாரம். சுவாதி வந்து கொஞ்சம் முன்கோபம் இருக்குங்க, சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஏன்னா நரசிம்ம சுவாமி வந்து கொஞ்சம் உக்ரமான தெய்வம் இல்லையா. சுவாதியில் இருக்கிறவங்க வந்து நிறைய விஷயங்களை இழந்து விடுகிறார்கள். அவங்க வந்து யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. சுவாதியில் கிரகம் இருந்து திசாபுத்தி நடத்தும் போதும் இந்த மாதிரி சிக்கல்கள் வருவதை பார்க்கலாம். சொத்துக்கள் விரயம், சொத்து சம்மந்தப்பட்ட ஆண் வாரிசு சுவாதியில் பிறக்கும்போது தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறது. ஏன்னா பிரகலாதனே என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய தந்தையினுடைய மரணத்துக்கு காரணமாகிடுறாரு. அதுதான் அந்த கர்மா விதிங்கிறது அதுதான். அதனால் அந்த சனிகர்மா என்பது இவ்வாறாகத்தான் வேலை செய்யும். இதற்காக ஒரு நரசிம்ம சுவாமி அவதாரம் செய்து என்ன பண்ணிடுவாருங்க, சம்ஹாரம் பண்ணுவார். அதனால் சுவாதி வந்து இந்த மாதிரி தன்மைகளை வெளிப்படுத்தும். அடுத்தது அபிட்ட நட்சத்திரம். அபிட்டம் வந்து புதன் பிறந்த நட்சத்திரம். புதன் தான் வந்து சனிகர்மாவை வெளிப்படுத்தி காட்டுவார். புதன் பிறந்த நட்சத்திரம் பிறந்தவுடனே தாய் தந்தையால் கைவிடப்பட்டவன் என்று தன்னுடைய சுயசரிதையிலே சொல்கிறார். அதனால் அவிட்டம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக என்ன இருக்குங்க, துர்மரண தோஷங்கள், அகால மரணங்கள்லாம் இருக்கும். சிறுவயதில் கைவிடப்பட்டவர்கள்லாம் இருப்பாங்க. அவிட்டம் நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்குதுங்க. அது வந்து இந்திராணி என்று சொல்லப்பட்டது, தேவலோகத்தின் ராணி இந்திராணியினுடைய நட்சத்திரம். அவிட்டம் வந்து தவிட்டு பானையும் தங்கமாகும் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் அது சனிகர்மாவை தாங்கி வருவதாலே அதனுடைய பாசிட்டிவிட்டி என்பது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மில்லு, பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி நிறைய ஆட்களை கொண்டு, நிர்வாகத்தை கொண்டு, பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவிட்டம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்கிறது. நெகட்டிவிட்டின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆயுள் குறைபாடுகள் என்பது அங்கே அந்த குடும்பத்திலே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்க. அதனால் இவங்க வந்து பித்ருசாந்தி செய்து கொள்வதும், அந்த ஆயுஷ் ஹோமம் என்று சொல்லப்பட்ட ஹோமங்களை செய்து கொள்வதும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி காலபுருஷ 10ஆம் வீடு செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடம்ங்கிறதால கண்டிப்பாக அவிட்டம் என்பது தவிட்டு பானையும் தங்கமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவிட்டத்திலே பெண்கள் பிறந்தால் அவர்கள் இந்திராணியைப் போல, அவர்கள் என்னதான் வந்து குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். ஒன்றா கணவனோ இல்லை பிள்ளையோ வந்து என்ன பண்ணிடுறாங்க, காப்பாற்றி பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அவிட்டத்திலே பிறக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்பவர்களும் மிகப்பெரிய உச்சத்தை தொடுகிறார்கள் என்பது பார்க்க முடிகிறது. அதனால் தான் வந்து தவிட்டு பானையும் தங்கமாகும் என்கிற பழமொழி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த சனிகர்மாவிலே ஆயுள் சம்பந்தப்பட்ட உச்சத்தை தொட்டவர்களும் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். அதுமாதிரி வேலை சம்மந்தப்பட்டது, எது தொட்டாலும் என்னால் அதை பண்ண முடியல, எது தொட்டாலும் அதில் நிறைய நெகட்டிவ் வருது, இழப்புகள், வேலை சார்ந்த ஒரு நிரந்தர உத்தியோகம் இல்லாத தன்மைகள்லாம் வருது அப்படின்னா இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டத்திலே கிரகம் இருக்கான்னு பாருங்கள். நிறைய இல்லாதவங்களுக்கு, முடவர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணுங்கள். சனிக்கிழமையில் அன்னதானங்கள் கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் இருந்து தாராளமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுவீங்க. ஒரே நாளில் ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்காதுங்க. பேங்க் பேலன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பணம் போட்டால் ஏடிஎம் கார்டை சொருனா பணம் வரும். அவ்வளோ இந்த புண்ணிய பேலன்ஸ், புண்ணியங்கிறது
இன்னாருக்கு நாம் செய்கிற புண்ணியம், அதாவது வயோதிகர்களுக்கும் மாமியாருக்கும் மூத்த சகோதரத்துக்கும் சித்தப்பா போன்ற உறவுகளுக்கும் நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கும் நாம் நிறைய தான தர்மங்களை செய்து அவருடைய மனம் குளிரும்படி நடந்து கொள்ளும்போது என்னுடைய சனிக்கர்மா நமக்கு பாசிட்டிவாக மாறி நிறைய நற்பலன்களை நமக்கு தர ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்கள் தொழிலெலாம் என்ன ஆகுங்க, ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். செஞ்சு பாருங்கள், கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.